ஸோ கைஸ் வணக்கம். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இட்ஸ் கோனா பி a long ass வீடியோ. ஸோ ஸ்நாக்ஸுக்கு இது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துங்க, இல்லை சாப்பிட்றனா கூட சாப்பாடு போட்டு வந்து உட்காந்துங்க. நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இன் ஹியூமன்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தான் பெரிய புடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு மனசுக்குள்ளே, நம்ம பண்ணுறது மட்டும் தான் கரெக்டு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். இதனாலேயோ என்னமோ தெரியல, நம்மளோட ஐடியாலஜியை அடுத்தவங்க மேலே துணிக்கிறதுல வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே அப்படி ஒரு விருப்பம். உங்களுக்கு, எனக்கு, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொருந்தும். பேசிக்காக ஃபுட்டில் எடுத்துக்கங்களேன், தேர் ஆர் வேகன்ஸ். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னு வைங்க, பால் தேனெல்லாம் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது வந்துட்டு அனிமல்ஸை துன்புறுத்தி எடுத்துருதுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வெஜிடேரியன்ஸ். அவளிடம் போய் கேட்டல் என்றால், எனக்கு வந்துட்டு மற்ற மிருகங்களை துன்புறுத்தி வரும் மீட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனால் கருது வரும் பாலை நான் குடிப்பேன், தேனி சேர்த்து வைக்கும் தேனை நான் பருகுவேன் என்று கூறுவார்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எகிடேரியன்ஸ். மீட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் முட்டை சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த முட்டை இருக்கு பாருங்க, அது வந்துட்டு கருவா மாறலை, அது மாறக்கான சான்சஸும் கம்மி. ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்றது வந்துட்டு நான் வெஜிடேரியனில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர் ஆர் எகிடேரியன்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான்வெஜ். இதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க, சில பேர் மீன் சாப்பிடுவாங்க, சில பேர் ஆடு சாப்பிடுவாங்க. இது ஒன்று சாப்பிட்டு ஒன்று சாப்பிடாமல் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, தேர் ஆர் 3 kinds of people. கோழி, ஆடு, மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் வந்துட்டு மாடு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரிலீஜியஸ் படி மாடு வந்துட்டு புனிதமான ஒன்று, அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் மாடு சாப்பிட்றான் பாருங்க, அது வந்துட்டு தப்புன்னு பேசிகிட்டு இருப்பான். அடுத்த ஸ்டேஜில் இன்னொரு ஆளுங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு கோழி சாப்பிடுவாங்க, ஆடு சாப்பிடுவாங்க, மாடு சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் வந்துட்டு பன்னி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட ரிலீஜியஸ் இது. ஸோ இந்த குரூப் என்ன பண்ணும், பன்னி சாப்பிட்றது தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த குரூப்பில் இன்னொரு ஆளுங்க வர்றாங்க. கோழி, ஆடு, மாடு, பன்னி, மீன் எல்லாம் கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், நாங்கள்லாம் பரவாயில்லைங்க, ஆனால் இந்த சீனாக்காரர் இருக்கான் பாருங்க, பூச்சி, புழுவு, ஒவ்வாலெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரன் நடிச்சிட்டு இருப்பான். இதில் யார் கரெக்டானவங்க? யாருமே கரெக்டு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே அது புரியுறது கிடையாது. நான் இவனை விட பெட்ரு, நான் இவனை விட பெட்ரு, நான் இவனை விட பெட்டர்னு அடுத்தடுத்த ஆளை அப்யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அவங்களோட ஐடியாலஜி உள்ளுக்குள்ள துணிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. கேரளாவில் ஃப்ளட்டு வந்து 300-400 பேர் செத்து கிடக்கிறான், பீஃப் கன்சப்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். தன்னை தானே மிகவும் நல்லவன் என்று போர்ட்ரே பண்ணிக்கக்கூடிய வீகன்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் குடிக்கிற தண்ணியில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நம்ம எஸ்டிஆர்னு சொல்லும்போது எல்லோரும் சிரித்தோம், பட் உண்மை அதுதான். தண்ணியில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அப்போது தண்ணி குடிக்கிறவன் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுக்கிறான். அப்போ அவன் எப்படி நல்லவனாக மாறுவான்? அவனோட லாஜிக் படி பால் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, ஆனால் மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிடலாமா? குட்டியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்றது வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லையா? அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட போகிறான், உனக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவனை எதுக்கு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் யோசிச்சு பாருங்கள், இதே தான் எல்லா விஷயத்துலையும் நடக்குது. நம்ம ஊர் யூடியூப்பில் கடைசியாக நடந்த சில பிரச்சனைகள் எடுத்துங்க. ஏஜே பைரவ் ஒரு வீடியோ போடுறாப்புல, லேக்கில் கொக்கடையில் இருக்குது, 8 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. ஊரே சேர்ந்து அவர் அடித்தாங்க. ஆனால் அவர் சொன்னது பொய்யா? உண்மையே சொல்லுங்கள், 8 மணிக்கு மேலே வெளியே போகிறது பெண்களுக்கு சேஃபாக நம்ம ஊரில்? சரி அதை விடுங்க, ஆண்களுக்கு சேஃபா? நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் என் கண்ணால் பெங்களூரில் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு நின்றுருக்குது, அவங்க ஃபேமிலியோடு நின்றுருக்குது. ஒருத்தன் வந்துட்டு அமுக்கிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு அங்கே அழுதுட்டு நிற்குது. என்னென்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொல்கிறான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. என்ன பண்ண முடிஞ்சு? யார் பண்ணாங்கன்னு தெரியாது, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் கடைசியில் இந்த ட்ராமா யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. ஒத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பசங்க மேலே தான் தப்பு. அந்த நினச்சா எனக்கு இருந்தால் கடுப்பாகுது, பட் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் பொலிட்டிக்கலி கரெக்டாக பேசணும்னு நினச்சா இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு போயிடலாம். பட் இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னது? அவனுக்கு மாறுற மாதிரி இல்லை. அப்போது நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது தானே? அந்த கேரிங் இன்டென்ஷனில் கூட ஏஜே பைரவ் வீடியோ போட்டுருக்கலாம்ல. அதுக்கு ஊரே சேர்ந்து அந்த ஆள் அடித்தாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு ரிசல்ட் எவனும் தேடுறது இல்லை. எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டான்னா அவனை பிடிச்சி அடிக்கிறதுலேயே எல்லா கான்சன்ட்ரேஷனும் போயிடுறது. 8 மணிக்கு மேலே வெளியே போனால் டேஞ்சர்னு இவர் சொல்கிறாரு. பட் உண்மை என்னன்னா, 8 மணிக்கு முன்னாடி வெளியே போனாலும் பிரச்சனை தான், அது 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை தான், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை தான். அப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது? மென்னோட மென்டாலிட்டியில் இருக்குது. அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி யாராச்சும் வீடியோ பண்ணாங்களா? இல்லை. இவர் சொன்னதையவே பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மீம் பேஜஸில் தான் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மஞ்சவோ பேர் தெரியாமல் பேசுறியப்பா, R&D பண்ணிட்டு வாப்பா அப்படின்ட்டுவானுங்க. நான் யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்லியிருந்துச்சு. 8 மணிக்கு மேலே பெண்களை வெளியே போக வேணாம்னு சொல்கிறது ஒரு அடக்குமுறை தானே அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு POவிலிருந்து அந்த பொண்ணு பேசியிருந்துச்சு. இவர் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாரு, இந்த பொண்ணு ஒரு ஒப்பீனியன் வச்சது. 2 சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2மே கரெக்டான ஒரு ஒப்பீனியன் தான். பட் இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ஒருத்தரை மட்டும் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை மட்டுமே பார்க்குறமே தவிர்த்து அடுத்தவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை பார்க்குறதே கிடையாது. வெளியில் ஒரு பாம்பு இருக்குது, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த பாம்பு அடித்து சேஃபாக இருக்கலாம். இல்லையா,
வீட்டுக்குள்ளே ஓடி வந்து கதவு பூட்டிக்கலாம். இது ரெண்டில் எது கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான். அவங்களுக்கு எது எது வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். இப்போ பெண்கள் வெளியே போகிறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வெளியே போகிற பெண்களுக்கு வந்துட்டு அவங்கள தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எய்தர் அவங்க பேக்கில் பெப்பர் ஸ்ப்ரே இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கணும். அதே மாதிரி மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது, பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசுலேருந்து வளர்க்கணும். இது பண்ணுறது கஷ்டம், சீரியஸாக சொல்கிறேன். பசங்களை நீங்கள் மாற்றுங்கன்னு பெண்கள் பேசுகிறது மறுபடியும் சொல்கிறேன். என்னால் சொல்ல முடியும். நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் வந்துட்டு அப்யூஸ் பண்ணதில்லை நான் சொல்லுவேன். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். நீங்களே சொல்கிறீங்களே, நாட் ஆல் மென் பட் ஆல்வேஸ் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாற்றுறது கஷ்டம். இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க. சும்மா போயிட்டு 8 மணிக்கு மேலே வெளியே போகாதீன்னு ஒரு கேரிங்கில் சொன்ன மனுஷன் அடித்து ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. அவர்கிட்டையும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுறதுல எனக்கே பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு எப்போச்சு தோணுச்சுன்னா நானே வீடியோவில் போடுவேன். பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாமல் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறோன்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேற ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்களே தவிர்த்து அவரை நீங்கள் பிடிச்சி அட்டாக் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு கருத்துக்கு ஆப்போசிட் கருத்து வைக்கிறீங்களே தவிர்த்து அவரை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அன்லெஸ் யூ ஹேவ் பர்சனல் வன்மம் நீங்கள் அட்டாக் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இட்ஸ் வேறு. பட் வந்துட்டு பர்சனல் வன்மமே இல்லைங்கும் போது இன்னொரு மனுஷனை அட்டாக் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்ம வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கான ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமா, இல்லை இவனை அடிக்கணும், இப்போ கண்டென்ட் இல்லை இவனை அடித்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? உங்களுக்கே தெரியும், யூடியூபர்ஸ் இதை பற்றி போட்ட யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்துங்க. நான் சொல்கிறேன்ட்டு வந்துட்டு தப்பாக நீங்கள் நினைக்க வேணாம். பட் வந்துட்டு சில பெண்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே உமன் கார்டு எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மணி சவ் அந்த பொண்ணே வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, கேர்ள் இப்போ வந்துட்டு ஒரு பையன் பஸ் கட் பண்ணிவிட்டு லூஸ் டீஸ் போட்டுட்டு பேகி பேண்ட்ஸ் போட்டு வந்தான்னா ரன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. கேன் ஐ சே த சேம் திங்? பாய்ஸ், ஒரு பொண்ணு வந்துட்டு டேட்டூஸ் எல்லாம் போட்டுட்டு தலைக்கு கலர் அடிச்சுட்டு கிராப் டாப் போட்டு வந்தாங்கன்னா ரன். இஸ் இட் ஓகே? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மேபி அந்த பொண்ணுக்கு பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்கலாம். எனக்கு புரியுது, அவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதே இடத்துல பாஸ்ட் நாமாஸோடு இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு பெண்களே இப்படித்தான் அப்படின்னு பேசினா சும்மா விடுவாங்களா? மிசோஜனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. வைப்பாங்களா மாட்டாங்களா? நான் வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசலை. பட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் பேசுகிறான், அவன் சைடில் நியாயம் இருந்துச்சுன்னா அவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா ஒப்பீனியனுமே கரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம பாஸ்ட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருந்திருக்காங்க, நம்ம எந்த மாதிரி எஜுகேஷனில் படிச்சிருக்கோம், நம்ம டீச்சர்ஸ் எப்படி இருந்திருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு கேரக்டர் ஃபார்ம் பண்ணியிருப்போம். கரெக்டோ தப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கோ ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஒப்பீனியன் தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணமே தவிர்த்து அவனை அட்டாக் பண்ணக்கூடாது. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒருத்தன் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதை வச்சுட்டு அவனை ஹேட் பண்ணாதீங்க. நாளை பின்ன ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா நீ அது பண்ண வந்தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அக்யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் லூஸ் மாதிரி பேசுகிறான்னு அவனுக்காக நம்ம திட்டிகிட்டு இருந்தோம்னா இந்த டசன்ட் மேக் அஸ் எனி பெட்டர் தென் ஹிம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்டென்ஷன் வந்துட்டு அவனை திருத்தி வைக்கிறதா இருக்கணுமே தவிர்த்து எப்படியாவது அவனை வந்துட்டு சேனல் டெலிட் பண்ண வைக்கணும், வீடியோ போட விடாமல் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை அவனை வந்துட்டு பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதா இருக்கக்கூடாது. ஜேகே எம்ஜி செக்ஷுவலாக தம்ப்நெயில் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அந்த அடி அடிக்கிறாப்புல. கெட்ட வார்த்தை போட்டு பிகைண்ட் அவுட்ஸை விட கேவலமான ஒன்று பேசி எதுக்கு அதை இங்கே இருக்கிற மீம் பேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு எம்ஜி டேக் பண்ணி பதில் சொல்கிறான்னு கேள்வி. அந்த மீம் பேஜுக்குள்ளே போய் பார்த்தோம்னு வைங்க, ஏதோ ஒரு வீடியோவாக இருக்கும், வெளியில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு செக்ஷுவலாக இருக்க மாதிரி ஒரு தம்ப்நெயில் தான் வச்சுருப்பான். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அந்த தெரியுமில்ல, தம்ப்நெயில் வெளியே இருக்கும் உங்களுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு எம்ஜியை கேள்வி கேட்குறக்கு என்ன வக்கு இருக்குது? ஜேகே தான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சாரி கேட்டானாலப்பா அப்புறம் எதுக்குப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ருக்கோ ஜாரா, எம்ஜிலாம் அந்த அடி அடிச்சு போட்டு ஜேகே அடுத்த வீடியோ தம்ப்நெயில என்ன வைக்கிறாரு தெரியுமா? பாபநாசம் ஜோக். ஜோக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யார் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செக்ஷுவலாக தம்ப்நெயில் வச்ச எம்ஜினாவா, இல்லை பெடோஃபைலிக் ஜோக்கை தம்ப்நெயிலில் வச்ச ஜேகேவா? ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு நல்ல ஒரு யூடியூபராக எனக்கு பிடிக்கும், ஜென்யூனாக சொல்கிறேன் நான். பட் வந்துட்டு ஜேகே இந்த இடத்துல பண்ணது வந்துட்டு எந்த வகையில் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பண்ணலாம், ஆனால் அடுத்தவன் பண்ணக்கூடாது. அடுத்தவன் பண்ணால் வந்துட்டு தப்பு,
இவர் சொன்னால் ஜோக்கு. அவர் அடுத்தவரை பற்றி பேசி வீடியோ போடலாம். பட் அவரை பற்றி யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், ஐயோ ஹேட் இருக்குது, ஐயோ அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி? இதுவும் ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியரில் தான் வரும். டெய்லர் அக்கா பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறாப்புல. அந்த பொண்ணு வந்துட்டு ப்ளவுஸ் போட்டு வந்துட்டு செக்ஷுவலைஸ் பண்ணி தன்னை மார்க்கெட் பண்ணி அதை வச்சு கோர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷுவலைஸ் பண்ணுறதை பற்றி பேசுவோம். டு பி ஃப்ராங்க், எனக்கு பார்க்கும்போது அது தப்பாக தெரியல. ஐ ரியலி டூ பிலீவ் இன் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு பண்ணுறதே உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரியுதுன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஷுட் வியர் வாட் தே லைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மெஜாரிட்டி பெண்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கிராப் டாப்ஸு ஸ்கர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக போடுவாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும். இன்னும் சில பேர்த்த கேட்டிங்கன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் எனக்கு வெளியே போட்டு போக முடியாது, ஸோ வாங்கி வச்சு நான் வீட்டில் போட்டுப்பேன், சும்மா என் ஆசைக்காக ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் சில பேர்த்த கேட்டிங்கன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஒப்பீனியன் நாங்கள் திணிக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லலாம் இது நல்லா இருக்குமே, உனக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர்த்து இது போடாதேன்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு உரிமையே கிடையாது. மேபி அவங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, இல்லை புருஷன், பாய் ஃப்ரெண்ட், அவங்க சொல்கிறதுக்கு ஒரு % ஆஃப் உரிமை இருக்கலாம். பட் வந்துட்டு 3வது வருஷம்னா நம்மளுக்கு கிடையாது. ஐ அக்ரி. சில இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ் பார்க்குறப்ப எனக்கே தோணும், எதுக்காக இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு ரீசன் இருக்கும். எய்தர் அவங்க மூவி சான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு மூவிக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பீப்புளோட அட்டென்ஷனை கெயின் பண்ண அப்படிங்கிறக்காக வேணுன்னே நிறைய பேர் செக்ஷுவலாக போஸ்ட் போடுவாங்க. அவங்க கெரியருக்காக அதை பண்ணும்போது நான் போயிட்டு அவங்கள திட்டணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்ன இருந்தாலும் அது அவங்க உடம்பு, அவங்க யாரையும் பாதிக்கிறது கிடையாது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். நீங்கள் இப்போ கேட்கலாம், அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படித்து வேலைக்கு போகிறதும் இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணுறதும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மதிக்கிறதும் இங்கே உங்களை சுற்றி இருக்கிறவங்க மதிக்கிறதும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு இதான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம போயிட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. டெய்லரக்கா தெரிஞ்சே அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டாண்டு. 3வது மனுஷனோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. பட் எனக்கு என்ன பிடிக்கலன்னா, சில ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேணுக்குனே அவங்க வந்துட்டு செக்ஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அட்டென்ஷனுக்காக. ஆனால் நீங்கள் போய் அவங்கள கேட்டிங்கன்னு வைங்களேன், இல்லைங்க நான் அப்படி பண்ணல, நான் நார்மலாக தான் பண்ணேன், பட் நீங்கள் உங்கள் கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. உனக்கே தெரியும் நீ எதுக்காக ஒரு ஃபோட்டோ போட்டேன்னு உனக்கே தெரியும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்படி வந்துட்டு உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை, நீ அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணுற பார்த்தியா, நல்லா இருக்குதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷாப் ஓப்பனிங்காக ஒரு ஹீரோயின் வர்றாங்க, ஒரு பெரிய டிரைவர். அந்த ஹீரோயினை யாருனாலாம் சொல்ல மாட்டேன்னு வர்றவங்க என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, இது வரைக்கும் ஸ்கர்ட்டு போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு, கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டால் அதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. பெண்கள் கிளாமர் அப்படிங்கிறது நம்ம ஊரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. செக்ஸ் செல்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். யூடியூபர்ஸு, ஏட் எடுக்கிறவன், இன்ஸ்டாகிராமில் மீம் போடுறவன், கிரிக்கெட்டில் சைடில் டான்ஸ் ஆடுறவங்க, மூவிஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு, ஒலிம்பிக்ஸில் கேமரா ஆங்கிள்ஸ் கூட மேல் ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்கிறாங்க. ஏழில் கண்டென்ட் இல்லையா, செக்ஷுவலாக ஏதாச்சும் பண்ணு, மூவி நல்லா இல்லையா, ஒரு ஐட்டம்ஸ் அங்கே வெய், இவ்வளோ ஏன் எம்ஜியே அந்த மாதிரி தமிழில் வைக்கிறதுனால தானே நீ கிளிக் பண்ணுற. தப்பு யார் மேலே? நம்ம கிளிக் பண்ணலினா எதுக்கு அந்த மாதிரி தமிழில் வைக்க போகிறாங்க? லாஜிக்காகவே பேசுவோமே, நார்மல் தமிழுக்கும் செக்ஷுவலாக வைக்கிற தமிழுக்கும் வியூஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னா அவர் எதுக்கு அந்த மாதிரி வைக்க போகிறாரு? ஏன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட மக்கள் மென்டாலிட்டியில் பிரச்சனை இருக்குது. மென்டாலிட்டி, ஏன் மென்டாலிட்டி, எல்லாரும் மென்டாலிட்டிலையும் பிரச்சனை இருக்குது. எம்ஜி தமிழில் மாற்றிட்டு அந்த பிரச்சனை மறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த பிரச்சனையோட அடிப்படையாக என்ன இருக்குது? பெண்களை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்க்குற நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. உலகத்தோட முதல் தொழில் வந்துட்டு ப்ராஸ்டியூஷன் சொல்கிறாங்க. தென் கோர்ஸ், எதுக்கு இவ்வளோ அதிகமாக ரேட்டு வச்சு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கேள்வி. ஒருத்தன் அவன் ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட்டு வைக்கணுங்கிறது அவன் தான் முடிவு பண்ணும். அவனோட ஒர்த்து அவனுக்கு தெரியும். ஒரு வேளை அதிகமான ரேட்டு வச்சாங்கன்னு வைங்க, யாரும் அந்த ப்ராடக்ட் வாங்கலினா அவங்களே கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு என்னன்னே புரியாமல் நம்ம பேசக்கூடாது. அப்போ பிரியாணி மேன் கேட்டதில் நியாயமே இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நியாயம் இருக்குது. ஏன்பா இவ்வளோ அதிகமாக கோர்ஸ் வச்சு விற்கிறீங்க, கொஞ்சம் கம்யூனி வச்சா எல்லோரும் வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் மைண்ட் செட்டில் அவர் பேசுகிறாரு. நான் வந்துட்டு கமர்ஷியலாக பேசுகிறேன். அவன் கோர்ஸ், அவன் ப்ராடக்ட்டுக்கு என்ன ரேட் வைக்கணுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஒரு வேளை ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா யாரும் வாங்க போகிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு இப்படி தான் ஒர்க் ஆகுதுங்கிறதா என்னோட புரிதல். இங்கே யார் சரி, கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டியா இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன் மென்டாலிட்டியா? இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒருத்தர் வந்தாப்புல வந்து கரெக்டாக தான் வீடியோ போட்டாப்புல, ஆனால் ஊரே சேர்ந்து அந்த ஆள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எஸ் ஏ2டி. இப்போ எனக்கு ஏ2டி கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி, இல்லை நீங்கள் ஒரு டிஸ்கஷனாக கூட எடுத்துங்க. அவர் என்ன சொல்லுவாப்லனா, நார்மலாக நமக்கு வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீ வந்து பேசணும், ஓகேவா? அப்படி ஒரு வேளை தெரியலனா நீ பேசாமல் இரு அப்படிங்கிறது தான் அவரோட ஒப்பீனியன். எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியணும்னு என்ன அவசியம் இருக்குது? ட்ரையல் அண்ட் எரர்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையே. எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி இத்தனை இன்வென்ஷன்ஸ் வந்துருக்குதில்ல, கரெக்டாக தெரிஞ்சுதான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களால செஞ்சுருக்கவே முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு வீடியோ போடுறீங்க, அதில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் பேசுனீங்கன்னா ஓகே, தப்பு தான். ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை, பேசிட்டீங்க, என்ன பண்ணுறது? இப்போ தமிழ் டெக்கே எடுத்துங்க. அவர் பேசுகிறாப்புல சில இன்ஃபர்மேஷன் விட்டுட்டு பேசுகிறாப்புல. ஏன்னா மக்கள் சிம்பிளாக அந்த மாதிரி தான் பார்த்துருந்தாங்க இத்தனை நாள். அவர் அப்படியே போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, டெப்த்தாக இன்டெப்த்தாக பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் பேசணுன்னா தெரிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பேசுகிறான், இது தப்பா? இதை நான் இங்கே ஒரு கேள்வியாக வைக்கிறேன். எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து தான் பேசணுமா, இல்லை ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசலாமா? இதை ஏன் நான் பிரச்சனையாக சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் தப்பாக பேசும்போது ஏ2டி அதை எதிர்த்து ஃபேக்ட் சொல்லி பேசுகிறாப்புல, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுகிறாப்புல, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அவங்க வியூவர்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு தான் எல்லாம் தெரியுது, ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தப்பாக சொன்னதுக்காக இந்த யூடியூபரை மொத்தமாக வந்துட்டு ஒரு தற்கொலைன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அண்ணன் ஏ2டி பார்த்து கற்றுக்கோ, இவரை பார்த்து கற்றுக்கோ, அவரை பார்த்து கற்றுக்கோ. அசிங்கமாக இல்லை இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறது? ஹியூமன் தானே நம்ம எல்லாருமே, ஹியூமன் டு ஹியூமனாக கேட்குறேன். உன்னை பார்த்து யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இங்கே என்னென்னா, அட்டாக் பண்ணணும்னு நினச்சோம்னு வைங்க, யாரை வேணால் அட்டாக் பண்ணலாம். ஒரு 10 வயசு குழந்தையை கொண்டு வந்து நிற்க வச்சோம்னு வைங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு 10 தப்பு பண்ணியிருப்பானா, அந்த 10 தப்பையும் ஒன்றா சேர்த்தி ஒரு 15 நிமிஷத்துக்கு வீடியோ பண்ணி ஒரு வீடியோவை போட்டோம்னு வைங்க, இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னமோ இந்த 10 வயசு பையன் வந்துட்டு ஏதோ பெரிய ஒரு தப்பு பண்ண மாதிரி தெரியும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பானுங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஒருத்தன் வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனை பற்றி வீடியோ போட்டான்னு வைங்க, அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ பெரிய கெட்டவ மாதிரி தோணும். நம்ம ஹியூமன்ஸே வந்துட்டு இம்பர்ஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆதாம் ஏவாள் எடுத்துங்க, ஜாலியாக இருங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னாப்புல இருந்தோமா நம்ம, அந்த பழத்தை எடுத்து தின்னாச்சு. ஃப்ராங்காகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமாக இருக்குது. எல்லா நேரமே நம்ம கரெக்டாக இருக்கணும், பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், நம்ம பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டாக இருக்குது. சில வீடியோஸ் நான் பண்ணலான்னு நினைப்பேன், ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தை எனக்கு கொடுக்குது. எனக்கு தப்பு பண்ணுறதை நினச்சி பயம் இல்லை, ஆனால் ஒரு தப்பு பண்ணிவிட்டா நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அஸ்வின் குமார் ஸ்லீப்பிங் ஸ்டார் தான் கூப்பிட்றாங்க. ஏன் ஏ2டி இன்றைக்கு வரைக்கும் தமிழ் டக்க சிங்கம்னு கூப்பிட்றது. எம்ஜி நாவை பிடிச்சி தமிழில் வச்சதுக்கு திட்டுறாங்க, அதை வச்சே பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஏஜே பைரோ எத்தனையோ வீடியோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரியஸாக முதல்ல பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி வீடியோ போடுவோம் அப்படின்னா, இந்த ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குமில்ல, அப்துல் கலாம் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு, இந்த ஒரு குழந்தை ஏதாச்சும் பண்ணியிருக்கும், இந்த மாதிரி இதை வச்சுட்டு அந்த ஈவெண்ட்டை வச்சுட்டு இப்படி திரும்பி நடந்து போகிற மாதிரி போடுவாப்பில். ஜென்யூனாக அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததையுமே இவ்வளோதான்டா இவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்ல வர அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எப்படி கேட்ச் பண்ண பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பி லிட்டில் ஓப்பன் மைண்டட். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அவனோட சுச்சுவேஷன் அண்ட் அவன் க்ரோ அப் ஆன விதம், அவனோட கேரக்டரை பொறுத்து, அவனோட ஒப்பீனியன்ஸ் வச்சு தான் அவன் அந்த விஷயம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அவனை கேன்சல் பண்ணி வெறுக்காமல், ஓகேப்பா வா, தப்பு தானே திருத்திக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எனக்கு வேணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், சில பேர் வந்துட்டு லூஸ் மாதிரி ஒப்பீனியன் சொல்லுவானுங்க, அவங்கள நான் சொல்ல. பட் சில பேர் வந்துட்டு ஜென்யூனாகவே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தனுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், இவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிக்கும், இவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிக்கும், இவனுக்கு ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும், இவனுக்கு ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி தான் வந்துட்டு யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற யூடியூபர்ஸும் சரி, வியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸும் சரி இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஃபைனல் இர்ஃபான் வர்சஸ் பிரியாணி மேன். இதில் ஒரு 3 பாயிண்ட் வச்சாப்புல பிரியாணி மேன். ஜெண்டர் ரிவீல், ஃபுட்டு, ஆக்சிடெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட்டை பார்ப்போம். நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்டு வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடுகள் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஃபுட்ஸில் அதிக சுகர் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதிக கேஃபைன் இருக்குது, அதிகமான இது என்னது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணி வர ப்ராடக்ட்ஸை சமைக்கிறதும் ஹைஜீனிக்காக சமைக்கிறது கிடையாது. நான் வந்துட்டு இந்த ரோட்டு கடையை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்குள்ளுக்குள்ள கிச்சன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ பொதுவாக நான் சொல்கிறேன், ஹைஜீனாக சமைக்கிறது கிடையாது. ஒருவேளை அவங்க இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஹைஜீனாக சமைச்சாங்கன்னா கூட இங்கே இருக்கிற
காய்கறிகள் வந்துட்டு நேச்சுரலான காய்கறிகள் கிடையாது, எல்லாமே ஹைப்ரிட். இந்த ஃபுட்டு வந்துட்டு கடைசி 100 வருஷத்தில் எவ்வளோ மோசமாக மாறி இருக்குன்னு உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது. நம்ம உடம்புல இன்றைக்கி வர முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணமே நம்மளோட ஃபுட்டு தான். ஸோ இங்கே வந்து நம்ம இர்ஃபானை மட்டும் பேசிட முடியாது ஹைஜீன் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இர்ஃபான் மேபி நினச்சிருக்கலாம் நம்ம இந்த கடையை ப்ரமோட் பண்ணி அந்த கடைக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இதனால் நிறைய பிஸ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அட் த சேம் டைம் பிரியாணி மேன் சொன்ன மாதிரி ஃபுட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறதும் கரெக்டு தான். ஸோ இட் கோஸ் பேக் டு த ஃபஸ்ட் பாயிண்ட், யார் சரிங்க. ஜெண்டர் ரிவீல் ஒத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்யூட்டான ஒரு வீடியோ. ஃபாரினில் ஜெண்டர் ரிவீல் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதுவும் க்யூட்டாக தான் இருந்திருக்கு. இர்ஃபானதும் க்யூட்டாக தான் இருந்துச்சு. பட் லீகலி அது தப்பாக போச்சு, பப்ளிஷ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டாப்ல. இதுக்கு பிரியாணி மேன் வச்ச கிளைம் என்னது, பணம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இது உண்மையா? பணம் இருந்தால் இங்கே ஒருத்தர் சட்டத்தை வளைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டா, சட்டத்தை வளைக்கணும்னு அவசியமே கிடையாது. பனிஷபிள் பை ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ தப்பிச்சுக்கலாம், ஆனால் காசு இல்லைன்னா உன்னை தூக்கி சைடில் போடுவோம். எப்படி? காசு இருக்கிற ஒருத்தன் ஃபைன் கட்டுற ஒரு விஷயத்துக்கு காசு இல்லாதவன் ஜெயிலுக்கு போகணும். அப்போ அங்கே என்ன சொல்ல வர்றாங்க? இந்தியன் லா என்ன சொல்ல வருது? காசு இருந்துச்சுன்னா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட இர்ஃபான்னா வந்துட்டு துபாய் போயிட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு வந்தது தப்பு கிடையாது. ஏன்னா துபாய் போய் பாட்டு வரலாம், ஏன்னா அங்கே லீகல். பட் வந்துட்டு எது தப்புனா அதை பற்றி இங்கே வீடியோ போட்டது மட்டும்தான் தப்பு. ஸோ அடியில் இருக்கிற ப்ராப்ளம் நம்ம யாருமே இது பண்ணல. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு துபாய் போயிட்டு ஜெண்டர் வேணா ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. நம்ம சட்டப்படியே வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மணி இருந்துச்சுன்னா எய்தர் ஃபைன் கட்டி வரலாம், இல்லைனா சட்டத்தை வளைத்து வரலாம், இல்லை ஒரு வேளை மாட்டிக்கிட்டிங்கன்னா இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கூட வரலாம் அப்படின்னு நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் பேசிக்கிட்டாங்க. ஐயோ இதெல்லாம் வந்துட்டு இர்ஃபான் பண்ணியிருப்பா அப்படின்னு நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். பட் மணி இருந்துச்சுன்னா யூ கேன் டூ. அண்ட் தென் ஆக்சிடென்ட், அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னு தெரியாது, யார் பண்ணாங்கன்னு தெரியாது, நான் 1000 கிடையாது. நான் அதை பற்றி எதுக்கும் பேசவும் விரும்பலை. டன். இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? வியூவர்ஸான நீங்கள் தான். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சுங்க எடுத்து எல்லோரும் வீடியோ பண்ணுறாங்க. அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறதும் சரி, பெண்கள் கிளாமரஸாக வீடியோ போடுறதும் சரி, எம்ஜினா செக்ஷுவலாக தமிழில் வைக்கிறதும் சரி, எல்லாமே வியூஸ் வர்றதுனால தான். எல்லாம் ஒரு ஃபோன் காலில் முடிக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நினச்சிருந்தா இர்ஃபான் கிட்ட பிரியாணி மண் நம்பர் இருக்குது, ஜேகேட்ட இவர் எம்ஜினா நம்பர் இருக்குது, ஏஜே பைரவுக்கு மெசேஜ் அனுப்பி தான் ரிப்ளை பண்ணியிருப்பார், ஏ டு டே கிட்ட தமிழ் டெக் நம்பர் எடுத்துருக்கோம். நினச்சிருந்தா பேசியிருக்கலாம். பட் வந்துட்டு வீடியோ போடணும் தான் நினைக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டாருங்க, எனக்கு அது பிரச்சனையாக இருந்துச்சு, நான் அதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், அண்டர்லைன் பண்ணிங்க, நான் அதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே அந்த வேலிடேஷன் தானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதை நோக்கி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு பிரியாணி மேன் வீடியோ போட்டாப்புல. அப்போ இர்ஃபானோட சப்ஸ்கிரைபர்ஸே இர்ஃபான் இவ்வளோ மோசமானவர் அப்படின்னாங்க. இர்ஃபான் அதுக்கு ரிப்ளை பண்ணார், உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே ப்ரோ, சாரி ப்ரோ அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணாரு. உடனே இந்த பக்கம் பிரியாணி மேன் ரிப்ளை போட்டார், ஓ இர்ஃபான் வந்துட்டு ஏமாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். நடுவில் ஏட்டுடி வந்தாப்புல. ஏட்டுடி வந்தோடனே டெய்லர் அக்காவை நீ எப்படி தப்பாக பேசலான்னு இங்கே ஒரு குரூப். இப்போ பண்ணோன்னே பிரியாணி மேன் நல்ல மனுஷன்ப்பா, அவர் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, இர்ஃபான் இப்போ ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு வந்துட்டு சொந்தமாக யோசிக்கிற திறமை கிடையாது. ஒரு மாப் மென்டாலிட்டியில் ஊரெல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதையுமே நம்மளும் போய் பேசிட்டு வந்துடுது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் நடிக்கிறானுங்களா, கூட்டமாக போய் 2 அடியை போட்டு ஒடியாந்துரு. இது சரியா, இது தப்பா, நம்ம ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா அந்த ஒப்பீனியனில் தொத்திக்க வேண்டியது. இந்த மாதிரி நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கே ரம்மி ஆடிட்டு இருக்காங்க. நான் இங்கே வரும்போது யூடியூப் சூப்பரான பிளேஸாக இருக்கும். ஒரு 15 கிரியேட்டர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும். யூடியூப் மக்கள் ஆடியன்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெறுப்பெல்லாம் இருக்காது. ஆனால் ஒன்ஸ் இந்த வெறுப்பு, இந்த கேன்சல் கல்ச்சரு, இந்த மாப் மென்டாலிட்டியெல்லாம் வர வர மாற்றி அடிச்சுக்கிறது மட்டும்தான் இப்போ இருக்குது. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, என்னோடய வீடியோ எடுத்துங்க, என்னை வந்துட்டு பழைய மாதிரி வீடியோ போடுங்கன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. ஜேகே எடுத்துங்க, இன்ன வரைக்கும் அந்த ரோஸ்டருங்கிற பேர் போச்சா? பிலிப் எடுத்துங்க, இப்போது 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அண்ணங்க வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசி, ஆனால் இன்னும் பேர் போச்சா? போகலை. ஏ2டி எடுத்துங்க, பிசி பில்டிங் வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், டாப் வீடியோஸில் முக்கால்வாசி வீடியோஸ் வந்துட்டு எவனாச்சும் அட்டாக் பண்ணி போட்ட வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ மக்களுக்கு இது பிடிக்குது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்குது. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க, 1-4 யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க. இது 2 சண்டை பார்க்குறது அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு நினச்சாலே அசிங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வி ஆர் எவால்விங் பட் பேக்வேர்ட்ஸ்ன்னு தான் தோணிக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் தன்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் தொங்க போகிறான்,
அப்போ கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சில பேர் வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலடா எனக்கு. யூடியூபர்ஸ் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க, ஐயோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்துட்டு அவங்க அம்மா இல்லாத நேரத்தில் பால்கனி பக்கம் வந்து அது உழுக போய் அவங்க அம்மாவை பிடிச்சி எல்லோரும் திட்டி அவங்களால அதை பொறுத்துக்க முடியாமல் அவங்க அம்மா வந்துட்டு தன்னைத்தானே அன்னளவு பண்ணிட்டாங்க. வியூவர்ஸ் வந்துட்டு அடுத்த யூடியூபரை வந்துட்டு ஒரு மனிதனாகவே பார்க்குறது இல்லை. எத்தொன்னு கெட்ட வார்த்தை தான். லூஸ் மாதிரி பேசுகிறவன தான் திட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பேசினாலும் திட்டுறாங்க. அனிமல் படம் நல்லா இருக்குன்னு பேசுனீங்கன்னு வைங்களேன், அது எவ்வளோ மிசாஜினிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அட்டாக் பண்ணும். அனிமல் படம் நல்லா இல்லைன்னு பேசுனீங்கன்னு வைங்களேன், ஏன்டா நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அட்டாக் பண்ணும். 2 பக்கமே உங்களுக்கு அப்யூசிவாக தான் கமெண்ட்ஸ் வரும். ஹெல்த்தியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருமா 1-2 வரும். ஆனால் முக்கால்வாசி இது போடா இவனே தான் இருக்கும். இவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ கார்ட்டூன்ஸ் பற்றி நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மை ஃபேவரட் கார்ட்டூன்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்து திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன தைரியம் இருந்தால் நீ டாம் அண்ட் ஜெர்ரி கீழே போடுவேன், என்ன தைரியம் இருந்தால் நீ சின்சானை கீழே போடுவின்னு சொல்லிட்டு என்னை கேட்டாவது திட்டுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஒரு 7-8 மாதத்தில் எனக்கு வந்த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹேட் வந்துட்டு இந்த கார்ட்டூன் வீடியோவுக்கு தான். இன்ஸ்டாவில் டிஎம்ல வந்து திட்டுறாங்கண்ணே, ஏன்டா. எண்ட் ஆஃப் த டேல ட்ரீட் பீப்புள் லைக் பீப்புள். அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்கள். அன்லஸ் அது வந்துட்டு ரொம்ப கேவலமான தப்பாக பண்ணி ஒரு மனிதத்துவம் இல்லாத ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு கதை. அது வந்து சட்டம் பார்த்துக்கும், அதெல்லாம் வேறு இது. பட் ஒருத்தர் ஒரு விஷயம் தப்பாக பேசிட்டான் அப்படிங்கிறக்காகவெல்லாம் கேவலமாக திட்டினோன்னு எந்த அவசியமே இல்லை. ஒன் லைஃப்.